அனைவருக்கும் வணக்கம். மருதவல்லியம்மாள் திறன் பயிற்சி மையம் சார்பில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய சேனலை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்க போகிற விஷயம் பைமெட்டல் தெர்மோஸ்டாட்டு. அதை டீஃப்ராஸ்ட் தெர்மோஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 2 மாடல் இருக்குது. ஒரு டீஃப்ராஸ்ட் தெர்மோஸ்டாட்டை வேணால் நான் உங்களுக்கு கழட்டி காமிக்கிறேன். இது மேலே இருக்க கவரை பிரிச்சிட்டேன். ஸோ பாருங்கள், இதுதான் அந்த பைமெட்டலுங்கிறது. இது டெம்பரேச்சரில் உங்களுக்கு என்ன ஆகுனா பெண்ட் ஆகிட்டு அந்த சின்ன உள்ளே இருக்கிற அந்த இதை பட்டன் நம்ம இதை பாருங்கள் எடுத்து காட்டுறோம். ஓகேங்களா? இதான் அந்த பைமெட்டல். இந்த பாயிண்ட் வெளியே போயிட்டு இங்கே உள்ளே போய் அழுத்த போகுது. அதையும் உங்களுக்கு காட்டுறேன், திறந்து காட்டுறேன். பார்த்தீங்களா சுவிட்சு? ஸோ இதுதான் சுவிட்ச், அந்த சுவிட்சு. ஸோ நார்மலாக இது பார்த்தீங்கன்னா என்ஓவாக இருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா இது என்ஓவாக இருக்கும். ஸோ இது நல்ல கூலிங் ஆகிடுச்சுன்னா இந்த பைமெட்டல் பெண்ட் ஆகிட்டு இந்த பாயிண்ட் என்சியாக மாறும். இதுதான் பைமெட்டல். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம ஒரு பைமெட்டலை டைரெக்டாக ஐஸில் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் ட்ரிப்பாதாங்கிறத. இது இப்போ ரூம் டெம்பரேச்சர் காமிச்சிக்கிட்டு இருக்குது 31 டிகிரி செல்சியஸ். இப்போ ஐஸுடைய டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸ். பைமெட்டல் தெர்மோஸ்டாட்டை டெஸ்ட் பண்ணுற முன்னாடி ஐஸை எடுத்துகிட்டு அது கூட உப்பை நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா அதனுடைய டெம்பரேச்சர் டவுன் ஆகிருக்கும். பாருங்கள் இப்போ என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு பாருங்கள். உள்ளே டிப் பண்ணுறேன், என்ன டெம்பரேச்சர்னு பாருங்கள். -14 டிகிரி செல்சியஸ் காட்டுது. ஆக்சுவலாக வெறும் ஐஸ் மட்டும் இருந்ததுன்னா 0 டிகிரி செல்சியஸ் தான் காமிச்சிருக்கும். இப்போ நம்ம அது கூட சால்ட்டை ஆட் பண்ணதுனால அதனுடைய இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் காரணமாக வெப்பநிலை குறையும். இப்போ -14 டிகிரி இருக்குது. பைமெட்டல் தெர்மோஸ்டாட்டை நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். பைமெட்டல் தெர்மோஸ்டாட் கண்டினியூ டெஸ்டரில் மாட்டியிருக்கேன். டெஸ்டர் எரியல. இப்போ நம்ம -12 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய அந்த ஐஸ் க்யூப்ஸ் பாக்ஸில் இதை வைக்க போகிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பார்ப்போம். இப்போ தான் அதை டிப் பண்ணியிருக்கோம். தெரிவித அது என்ன ஒர்க் பண்ணுதான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்களா கண்டினியூட்டி வந்துருச்சு பாருங்கள். நான் உங்களுக்கு வேணால் திருப்பி இன்னொரு தடவை கூட செஞ்சு காட்டுறேன். இப்போ அதை நம்ம வெளியே எடுத்துருவோம். வெளியே எடுத்துகிட்டு ஆனால் உள்ளே இருக்க சில்னஸ் நம்ம குறையிறது கொஞ்சம் லேட் ஆகும். நான் அதனால் கொஞ்சம் சூடு பண்ணுறேன் அதை. இப்போ ட்ரிப் ஆகிடுச்சு பாருங்கள். இன்னொரு தடவை வைக்கிறோம் பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக டெம்பரேச்சர் இன்னும் கொஞ்சம் குறையிறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போயே டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குங்க? -10 இருக்குது. இதெல்லாம் ரீசெட் ஆகணும். கான்டாக்ட் பாயிண்ட் க்ளோஸ் ஆகணும். பாருங்கள். ஆச்சு பார்த்தீங்களா? இன்னும் சொல்லப்போனால் மைனூட்டாக டிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது. அது கேமராவில் பிக்கப் ஆகுமான்னு தெரியல. அந்த மாதிரி ஆகுது. இப்போ எடுத்து நான் உங்களுக்கு அப்படியே வச்சுட்டு வெளியில் வச்சுட்டு உங்களுக்கு லேசாக ஹீட் பண்ணுறேன். திருப்பி ஓப்பன் ஆகும் பாருங்கள். ஆஃப் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. அபவ் 5 டிகிரி செல்சியஸ் மேலே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா திருப்பி அது என்ஓவாக மாறிடும். அது நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.